தவறுகளை கண்டு விலகிவிடாமல் அவற்றை நாம் தட்டி கேட்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு மனுஷபுத்திரன் அவர்கள் என்ன தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அறிவியல் சாதனங்கள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்பது மனித வாழ்க்கையினுடைய தரத்தையும் மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான இடர்பாடுகளையும் வெகு தூரம் அது கடந்து சென்று விட்டது என்று சொல்லலாம். உண்மையிலேயே இந்த உலகத்தில் மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் தொடங்கி இன்றைக்கு இந்த மின்னணு யுகம் வரைக்கும் எண்ணற்ற மனித கண்டுபிடிப்புகள் மனிதனுடைய திறன்களை அதிகரித்திருக்கிறது, மனிதனுடைய சாத்தியங்களை அதிகரித்திருக்கிறது. ஒரு காலத்தில் மனிதர்கள் கற்பனை செய்ய முடியாத பல விஷயங்களை கூட அவர்கள் உடனடியாக பெறுவதற்கும் பகிர்ந்து கொள்வதற்குமான ஒரு சூழலை இன்றைக்கு இந்த நவீன மின்னணு யுகம் உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தொடுதிரை ஃபோன்கள், அதாவது டச் ஃபோன் என்று சொல்வார்களே, இந்த தொடுதிரை ஃபோன்கள் என்பது உண்மையிலேயே மனிதர்களுடைய தொடர்பியல் சார்ந்த ஒரு வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுவரைக்கும் தொடர்பில் இருந்த பல விஷயங்களை அது மிக துரிதமாக கடந்து சென்று விட்டது என்று கூட சொல்லலாம். அதாவது கணினிகளை நாம் பயன்படுத்துகிற போது கூட நாம் ஒன்றிலிருந்து இன்னொன்றை பயன்படுத்துவதற்கு, அதாவது உதாரணமாக ஒருவர் ஒரு தொலைக்காட்சியை பார்ப்பதற்கும் ஒரு கணினியை பயன்படுத்துவதற்கும் ஒரு எழுதுவதற்குமான அப்படி பல வித்தியாசங்கள் இருந்தன. ஆனால் கணினி முதற்கட்டமாக பல்வேறு விதமான கருவிகளை தனக்குள் இணைத்த ஒன்றாக உருவானது என்று சொன்னால் இந்த தொடுதிரை ஃபோன்கள், இந்த தொடுதிரை என்று சொல்லக்கூடிய அந்த டச் ஃபோன்கள் என்று சொல்லக்கூடியவை இன்றைக்கு ஒரு கணினியினுடைய பயன்பாடு, ஒரு தொலைக்காட்சியினுடைய ஒரு பயன்பாடு, ஒரு தொலைபேசியினுடைய பயன்பாடு என அத்தனையுமே தனக்குள் உள்ளடக்கிய ஒன்றாக இன்றைக்கு மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரே நேரத்தில் ஒருவர் இதுவரைக்கும் மனிதகுலம் கண்டுபிடித்த அத்தனை விதமான சாதனங்களையும் பயன்படுத்தலாம். அதிலேயே டிவி பார்க்கலாம், ரேடியோ கேட்கலாம், பாட்டு கேட்கலாம், நீங்கள் பேசலாம், நீங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் நடத்தலாம், இப்படி என்னென்னவோ விஷயங்கள். அதே போல் நிமிடத்திற்கு ஒரு முறை நீங்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம், நீங்கள் சமூக வலைத்தளங்களின் மூலமாக பல்வேறு விதமான கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இப்படியாக ஒரு கருவி என்பது அனைத்து கருவியினுடைய அந்த ஒரு பயன்பாடுகளையும் கொண்டிருப்பது என்பது உண்மையில் மனிதர்களை ஒரு மிகப்பெரிய வியப்பிற்கும் ஈர்ப்பிற்கும் ஆளாக்கியதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அதாவது இன்றைக்கு உலகத்தின் வளர்ச்சி பெற்ற பல நாடுகளில் தொடுதிரை ஃபோன்களை, டச் ஃபோன்களை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்து வருகிறது. உலக நாடுகளில் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் பல வளர்ந்த நாடுகளில் இந்த டச் ஃபோன்களை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 47% மக்கள் செல்ஃபோன் பயன்படுத்துகிறார்கள். அதில் இன்றைக்கு இந்த டச் ஃபோன்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் 16% இருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கையை வெகு வேகமாக அதிகரிக்கப் போகிறது. விலை குறைவான இந்த தொடுதிரை ஃபோன்கள் இன்றைக்கு சந்தைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தொடுதிரை ஃபோன்களினுடைய இந்த உபயோகம் என்பது மேலும் இந்த 3G 4G போன்ற இணைப்புகள் பரவலாகி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஃபோன்களினுடைய விற்பனையும் உபயோகமும் மிகப்பெரிய அளவுக்கு அதிகரிக்கப் போகிறது என்று சொல்கிறார்கள். உண்மையில் ஒரு அறிவியலினுடைய கண்டுபிடிப்பு என்பது பலருக்கும் பயன்படுவது என்பது வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனால் அந்த சாதனத்தை நாம் பயன்படுத்துகிறோமா, அந்த சாதனம் நம்மை பயன்படுத்துகிறதா என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த தொடுதிரை ஃபோன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த டச் ஃபோன்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு மனித கவனத்தை தனக்குள் ஈர்த்து கொள்ளக்கூடியதாக, மனிதர்களை உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆய்வுகளின் மூலமாக பார்த்து வருகிறோம். இப்பொழுது மருத்துவர்கள் புதிதாக ஒரு நோயை பற்றி சொல்கிறார்கள். அதாவது நோமோஃபோபியா என்கிற ஒரு நோயை பற்றி சொல்கிறார்கள். அந்த நோமோஃபோபியா என்று சொன்னால் அதாவது ஒரு நோ செல்ஃபோன் ஃபோபியா என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதாவது செல்ஃபோன்கள் இல்லாத ஒரு நிலையில் ஒரு மனிதர்களுக்கு எத்தகைய உணர்வு ரீதியான பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பது, அவர்கள் எந்த அளவிற்கு தடுமாற்றமும் குழப்பமும் அடைகிறார்கள் என்பது. அதாவது உதாரணமாக ஒருவர் ஒரு 5 நிமிடத்திற்கு ஒரு முறை தன்னுடைய செல்ஃபோனை எடுத்து தன்னுடைய வாட்ஸ்அப்பில் ஏதாவது செய்தி வந்திருக்கிறதா, ஃபேஸ்புக்கில் ஏதாவது அப்டேட் வந்திருக்கிறதா, தனக்கு எத்தனை லைக் வந்திருக்கிறது, யாராவது தனக்கு SMS அனுப்பியிருக்கிறார்களா, புகைப்படங்களை அனுப்பியிருக்கிறார்களா, தொலைபேசியில் யாராவது நம்மை அழைத்திருக்கிறார்களா என்று ஏதாவது ஒரு காரணத்திற்காக தன்னுடைய செல்ஃபோனை திரும்ப திரும்ப பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மனநோயாக இன்றைக்கு வளர்ந்து வருகிறது என்பதை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதோடு இன்றைக்கு செல்ஃபி எடுத்துக்கொள்வது என்பது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மனநோயாக மாறிவிட்டது என்பதை கூட இன்றைக்கு பலரும் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறார்கள்.
இந்த சூழ்நிலையில் தான் நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இப்படியாக தொடர்ந்து ஒரு சாதனத்தோடு நாம் இருக்கிற போது என்ன விதமான மனோரீதியான பிரச்சனைகள் வருகிறது, உடல் ரீதியான பிரச்சனைகள் என்று வருகிற போது நிறைய பேர் தன்னுடைய கழுத்துக்களை குனிந்த நிலையிலே வைத்திருப்பதனால் அவருடைய கழுத்து நரம்புகள் பாதிக்கப்படக்கூடிய நோயும், அதே போல் கை மணிக்கட்டு விரல்களில் நரம்பு தளர்ச்சி நோயும் அவர்களுக்கு ஏற்படுவதை தொடர்ந்து மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். நிறைய குழந்தைகள் குறிப்பாக இந்த ஐபேட் போன்ற விஷயங்களில் அவர்கள் விளையாட்டுகளை மணிக்கணக்கில் தொடர்ந்து விளையாடுவதன் மூலமாக கை நரம்புகள் பாதிக்கப்படுவது, அதன் காரணமாக சிகிச்சைக்கு அனுமதிக்கப்படுவது என்பது இன்றைக்கு பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் மிக முக்கியமான இன்னொரு பிரச்சனை கண் பார்வை குறைபாடு என்பது. அதாவது கண்களுக்கு அருகில் மிக அருகில் நீங்கள் தொலைபேசியை வைத்து எந்த நேரமும் நீங்கள் எதையாவது ஒன்றை படித்து கொண்டிருப்பது, பார்த்து கொண்டிருப்பது என்கிற செயலை நீங்கள் செய்கிற போது உங்களுக்கு படிப்படியாக தூரத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை பார்க்கக்கூடிய அந்த பார்வைத்திறன் குறைகிறது. கிட்டப்பார்வை கோளாறு என்பது இன்றைக்கு பரவலாக உருவாகி இருக்கிறது. அதுவும் இளைஞர்களிடம், சிறுவர்களிடம் இந்த கிட்டப்பார்வை என்கிற பிரச்சனை பெரிய அளவிற்கு இருக்கிறது என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இது உடலியல் ரீதியாக வரக்கூடிய ஒரு விஷயம். மனோரீதியாக வரக்கூடிய விஷயங்களில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னவென்றால், நீங்கள் எப்போதுமே உங்களை பிஸியாக இது வைத்து கொண்டிருக்கிறது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒன்றோடு மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை இந்த தொடுதிரை ஃபோன்கள், இந்த டச் ஃபோன்கள் உருவாக்குகின்றன. நீங்கள் ஃபேஸ்புக்கில் எதையாவது ஒன்றை படித்து கொண்டிருப்பீர்கள், வாட்ஸ்அப்பில் எதையாவது ஒன்றை படித்து கொண்டிருப்பீர்கள், யாருக்காக எதையாவது ஒன்றை அனுப்பி கொண்டிருப்பீர்கள், அல்லது யாருடனாவது நீங்கள் உரையாடி கொண்டிருப்பீர்கள், எதையாவது அதில் எழுதி கொண்டிருப்பீர்கள், அல்லது எதையாவது பார்த்து கொண்டிருப்பீர்கள், எதையாவது கேட்டு கொண்டிருப்பீர்கள். இப்படியாக உங்களை எந்த நேரமும் எதையாவது ஒரு செயல்பாட்டோடு வைத்துக்கொண்டே இருப்பது தான் இந்த தொடுதிரை ஃபோன்களினுடைய, டச் ஃபோன்களினுடைய ஒரு முக்கியமான செயல்பாடு. இது மனிதனுடைய கற்பனை திறனை மழுங்கடிக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அதாவது மனித இயல்பு எப்படி என்று கேட்டால், நீங்கள் பல சமயங்களில் நீங்கள் பெரிய எழுத்தாளர்கள், கலைஞர்கள், வேறு பல புதிய காரியங்களில், புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அவர்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு இடைவெளி, அதாவது ஒரு வேலையை முடித்துவிட்டு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் ஓய்வாகவோ அல்லது ஒரு விதமான போர்டம் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு விதமான யோசனையோடு அமர்ந்திருக்கிற போது தான் புதிய சிந்தனைகள் பிறக்கின்றன. அவற்றிலிருந்து தான் கற்பனைகள் பிறக்கின்றன, அவற்றிலிருந்து தான் புதிய சிந்தனைகள் பிறக்கின்றன. ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தோடு ஒரு அப்சஸ்ட் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு மனநிலையிலேயே நீங்கள் இருந்தால், நீங்கள் சிந்திப்பதற்கு, கனவு காண்பதற்கு, கற்பதற்கு அல்லது உங்கள் மனநிலையை வேறொன்றிற்கு தயார்படுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு எங்கிருந்து அவகாசம் கிடைக்கும் என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட உங்களுடைய மனதை வேறு எந்த பக்கமும் கற்பனை செய்ய விடாமல், யோசிக்க விடாமல், எந்த விதமான ஒரு புதிய எண்ணங்களுக்கு ஆட்பட்டு விட விடாமல் இந்த தொடுதிரை போன்கள் உங்களை ஒரு சங்கிலியால், அதாவது பல்வேறு விதமான சங்கிலிகளால் உங்கள் மனதை எந்த நேரமும் கட்டி வைத்து தன்னுடைய திசையில் அதை இழுத்துச் செல்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் நாம் ஒரு செல்ஃபோன்களை பயன்படுத்தும் போது நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றி ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. அந்த நேரம் அதிகமாக இருந்தால் பிடிவாதமாக அதை குறைப்பது, பல நேரங்களில் செல்ஃபோன்களை அணைத்து வைத்து விடுவது, அவற்றை பார்க்காமல் ஒரு இடைவெளிகளை ஏற்படுத்துவது என்பது நம்முடைய மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இரண்டையும் பாதுகாக்கக்கூடிய ஒன்று. இந்த கருவி கொடுக்கக்கூடிய நன்மைகளை விட தீமைகள் அதிகமாகிவிடக்கூடாது. நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு தீமைகளை ஒதுக்குவது தான் இந்த மகத்தான கருவிக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நாம் செய்யக்கூடிய நியாயமாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.